இந்த பேட்வாரகால இன்னொரு விசேஷம் உண்டு. அங்க பெருமாள் சன்னதிக்கு பக்கத்துல ஒரு பெரிய கருடனுடைய பிரதிமை இருக்கும். சமீபத்தில் வரைஞ்ச பிரதிமை தான் அது. ஆனா அந்த பிரதிமையில கருடன் ஒரு கையில மரத்தோட எழுதிருப்பார். அந்த பிரதிமை கொஞ்சம் சித்திலமாயிட்டு வந்து இருக்கு. இப்ப ஒரு கையில மரத்தோடு இருக்கார். அந்த மரத்தோடு இருப்பதற்கு என்ன காரணம்னார், துவாரகையில கிருஷ்ணன் இருக்கச்சேத்தான் பாரிஜாதாபகரணம்ன்றது ஏற்பட்டது. துவாரகையில கண்ணன் இருக்கச்சேத்தான் பாரிஜாதாபகரணம் என்பதான அந்த விற்த்தாந்தம். என்னாதல் தேவிக்கு இன்பப்பூயாதார் தன்னாதல் காணவே தன் பூ மரத்தினை வண்ணாத புள்ளால் வலிய பருத்திட்ட என்னாதல் வன்மையை பாடிப்பற எம்பிரான் வன்மையை பாடிப்பற. பெரியாழ்வார் உந்தி பரத்தல்ல இந்த சரித்திரம். என்னாதல் தேவிக்கன்று இன்பப் பூயாதாள் தன் நாதன் காணவே தன் பூ மரத்தினை. பெரியாழ்வாருக்கு நெஞ்சு கொள்ளாத ஆதங்கம். கிருஷ்ணனும் சத்யபாமையும் தேவலோகத்திற்கு சென்ற பொழுது அந்த தேவலோகத்தில் மலர்ந்த உயர்ந்த பரிமளம் வீசக்கூடிய பார்க்கடலை கடைந்த பொழுது உண்டான பாரிஜார மரத்தின் புஷ்பத்தை இந்திராணி சத்யபாமைக்கு தரமாட்டேன்ட்டாளாம். இந்த பூவை மனுஷாலாம் சூட்டிக்கூடாது, இது செலஸ்டியல் ட்ரீ, நீங்களா சாதாரண மனுஷா, தேவலோகத்தில் இருக்கிறவளுக்கு மட்டும்தான் இந்த பூ, உங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்னு சொன்னார். என்னாதன் தேவிக்கு, யாரவள்? என்னாதன் தேவிக்கு, என்னாதனான கிருஷ்ணன், அவளுக்கு ஒரு முழம் பூ கொடுக்க கூடாதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சுமங்கலிகள் பார்த்தா ஒரு புஷ்பம் வாங்கிட்டா கூட ஒரு இனுக்கு இன்னொருத்தர் கொடுத்து தான் தள்ள வச்சுக்கிறது ஒரு சம்பிரதாயம். இப்ப எல்லாருக்கும் எந்த மாதிரி இருக்கு, அதனால புஷ்பம் வச்சுக்கிற கல்ச்சரே மாறி போயிடுத்து. அன்று இன்பப்பூ ஈயாதால் ஒரு துளி பூ கொடுக்கலாமா? சத்யபாமைக்கு புஷ் புஷ், ஒரு பூ கொடுக்கூடாதா? அது என்ன நாம அவ்வளவு கேவலமா போட்டோம், இவளால பண்ண முடியாத காரியத்தை நாம பண்ணிட்டு வந்திருக்கோம், அதுக்கு ஒரு ரெக்கக்னேஷனே இல்லையே, நீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தலையாட்டினே வர, அதனால்தான் அப்படின்னு சத்யபாமா ஆரம்பிச்சார். அவளை கன்வின்ஸ் பண்றதுக்கு கிருஷ்ணன் கருத்பான, ஏண்டாப்பா நீ போய் அந்த மரத்தை கொண்டு வந்துரு, மரத்தை கொண்டு வந்துரு. வண்ணாத புள்ளால் வலிய பருத்திட்ட, வண்ணாத புள்ளால் மிகச்சிறந்த சிறகுகளை உடையவனாகவும் வேதஸ்வரூபனாகவும் விளங்க அந்த கருடன் மூலமாக வலிய பருத்திட்ட என் நாதன் வன்மையை பாடிப்பற, என் கிருஷ்ணனுடைய பராக்கிரமத்தை பாட வேண்டும். கருடன் பாரிஜாத விருட்சத்தை வேரோட பேர்த்து வந்துட்டான். என்ன விசேஷம்னு கேட்டார். பூலோகத்தில் துவாரகையில் மரம் நடுவிழா. ஏன்னா சின்ன கலையை வச்சு அதுக்கு ஜலம் குத்தி அதுக்கு 10 பேர் போட்டோ எடுத்து 4 நேரம் அந்த செடி தலையை தொங்க போட்டு உபன்யாசம் வெளில போற மாதிரி இருக்குமே, இதுன வித்தியாசமா இருக்குன்னு. எங்க சத்யபாமா தேவிக்கு துளி பூ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அந்த இந்திரன். அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வலிய பருத்திட்ட வேரோடு அந்த பாரிஜாத விருட்சத்தை அபகரித்துக் கொண்டு வந்து துவாரகையில் கிருஷ்ணன் நட்டு வைத்தானேன்னு அந்த சரித்திரம், அதனுடைய சிக்னிபிகன்ஸ். ஆகையால் தான் கருடன் கையில அப்படி ஜம்முன்னு ஒரு மரத்தோடு இருப்பார். சாதாரணமா கருடன்னா அமிர்த கலசாஸ்தம் காந்தி சம்பூர்ண காத்திரம்னு அமிர்த கலசத்தோடு தான் இருப்பார். துவாரகையில மட்டும்தான் கையில மரத்தோடு இருப்பார். காரணம் பாரிஜாதாபகரணம். இந்த பாரிஜாத ஹரண சம்பூன்னு ஒரு காவியம் சம்ஸ்கிருதத்துல, அதுல சொன்னார். ஒரு நாள் நாரதர் தேவலோகத்திலிருந்து துவாரகைக்கு வரார். எதுக்கு வரார்? அவருக்கு ஒன்றும் பொழுது போகல, ஒன்றும் காரியமும் ஒன்றும் இல்லை. சமீபத்தில் ஒரு வாரமா சென்சேஷனல் நியூஸ் அவருக்கு எதுவுமே கிடைக்கல. என்னடா பண்றதுன்னு யோசிச்சார். சரி துவாரகைக்கு தான் வரும், ஒருத்தி இல்லைன்னா இன்னொருத்தி மாட்டுவா, கிருஷ்ணன் தான் அஷ்டமகிஷியோட விசிஷ்டனா இருக்கானே, பரிஜன விசிஷ்டனா வரானேன்னு வரநாரதர் வெறும வரல, கையில நல்ல புஷ்பம் கொண்டு வந்தார். அந்த புஷ்பம் பரிமளம்னா அப்படி பரிமளம் கம கம கமன்னு வாசிக்கிறதாம். நானா புஷ்பரசேஷ்ட கந்தவசனாலங்கார சிங்கார சேஷ்டா சௌபக தர்ம கர்ம சிசிரான் சூதேஹே சிரம் சிந்திதான் த்வால்தம் ஹல்தி ச பாஹ்யமாந்தரமபி த்விக்ஷுட்பிபாசா ஜராஜன்யம் தைத்யமபாகரோதி குசுமம்
ஷௌரேஹே விதே சாசனாத் இத்யுதீர்ய முனினா சுனர்ப்பிதம் பாரிஜாத குசுமம் பிரணயேன சாதரம் சமபிஸ்ருத்ய சந்ததே பாணி பல்லவ யுகேன முராரிஹி. புஷ்பத்தை கொண்டு வந்தார். கமகமான வாசனையாம். அந்த வாசனையை நுகரும் பொழுதே மனசுக்குள்ள ஒரு சாத்வீக மனோபாவத்தை உண்டு பண்றதாம், ஒரு தெய்வீகமான அனுபவத்தை கொடுக்கறதாம். மனசுக்குள்ள பசி, தாகம், கிழத்தன்மை எதுவுமே ஏற்படல. அந்த புஷ்பத்தினுடைய பரிமளம் அப்படி இருக்கு, ஃப்ராக்ரன்ஸ் அப்படி இருக்கு. மோட்சமளிக்கும் முக்திநாத் சாலக்கிராம க்ஷேத்திரத்தின் மகிமைகளை விளக்கும் டிவிடி. இல்லத்திலிருந்து கொண்டே இனிதாக பயணிக்கலாம் வாரீர். கிருஷ்ணா, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கீர். என்ன விசேஷம்? ஒரு விசேஷம் இல்லை கிருஷ்ணா, விரும்பினா உன்னை பார்த்துட்டு போலாம் வந்தா, விரும்பினா உன்னை பார்த்துட்டு வந்தா அப்படின்னு கையில புஷ்பத்தை கொடுத்தார். என்னன்னா பூலாம் நிறைய அமகலப்படுறது. பிரம்மச்சாரிக்கு ஏது காணும் பூ? நாரத நைஷ்டிக்கு பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரிக்கு சில வஸ்துக்கள் கூட, சந்தனம் கூடாது, புஷ்பம் கூடாது, வெத்தலை பாக்கு போட்டு கூடாது. ஒரு பையன் பிரம்மச்சாரி வெத்தலை பாக்கு போட்டுட்டான். ஆச்சாரியன் கேட்டார், என்னடா அது அக்கிரமமா இருந்து, பிரம்மச்சாரியா இருந்து வெத்தலை பாக்கு போடுறேன். சுவாமி, பிரம்மச்சாரியா இருந்து கல்யாணமே பண்ணிக்கிறேன், அவனெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டேன், வெத்தலை போட்டா என்ன மட்டும் கேட்கிறீரே சுவாமின்னா. போக வஸ்துக்கள் பிரம்மச்சாரிக்கு கிடையாது. புஷ்பங்களை சுட்டிக்கிறதோ இல்ல சந்திரங்களை தடவிக்கிறதோ அதெல்லாம் கூடாது. உமக்கு எதுக்கணும் கையில புஷ்பம், அதுவும் ஜம்முன்னு கமகமன்னு வாசனை, எங்க எனக்கு கிடைச்சது? ஐயோ கிருஷ்ணா, தப்பா நினைக்கிறீ? என்ன போய் தப்பா நினைக்கலாமா? உன்னை சேவிக்க வரைச்சே வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு சாஸ்திரம் இல்லையா? அதனால வந்தேன். வெறுங்கையோட வந்தீரோ இல்ல வினையை ஏற்படுத்த வந்தீரோ தெரியலையே. இல்ல உண்மையிலேயே தேவலோக பாரிஜாதத்துடைய புஷ்பம் இது. அது உனக்குன்னு அதை பார்க்கச்சவே பெருமாள் ஞாபகம் வந்துருத்து எனக்கு. இது கிருஷ்ணனுக்கு தான், இது கிருஷ்ணனுக்கு தான் நினைச்சேன். அதுக்கு ஏத்த மாதிரி கையில கிடைச்சது. நேர கொண்டு வந்து உங்ககிட்ட சமர்ப்பிச்சிட்டேன். ரிக்த பாணிம்னா உப்பே யார்? தேவதைகளை சேவிக்கும் பொழுது, பெருமாளை சேவிக்கச்சே, பெரியோர்களை பார்க்க போகும் பொழுது, குருவை பார்க்க போகும் பொழுது, கர்ப்பிணி பெண்களையோ நோயாளிகளையோ பார்க்கும் பொழுது வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு சாஸ்திரம். அதனால கொண்டு வந்து கொடுத்தேன். கொடுத்தா சொல்லியோ கிளம்பு இல்ல, அப்புறம் என்ன, கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்துட்டு போறேன், என்ன பார்க்கணுமோ நன்னா பாரும் சொல்லிட்டு கிருஷ்ணன் ருக்மிணி பிராட்டிய கூப்பிட்டு அந்த புஷ்பத்தை கொடுத்தார். வேற ஒண்ணும் பண்ணல. என்ன தப்பு பண்ணிட்டார் அவர்? ருக்மிணி பிராட்டின் இடத்துல அந்த புஷ்பத்தை கொடுத்தார். சாதரம் சமபிஸ்ருத்ய சந்ததே பாணி பல்லவ யுகேன முராரிஹி. அதை வாங்கிண்டு ருக்மிணி கிட்ட கொடுத்தார். புஷ்பம், அதுவும் ஒரு பெரியவர், மகாத்மா. நாரம் ததாதீதி நாரதா, லோகத்திற்கெல்லாம் பிரம்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய மகர்ஷி இல்லையோ? அதனால ருக்மிணி வந்தா அவரை பிரணாம நமஸ்காரங்கள் பண்ணா. அந்த புஷ்பத்தை வாங்கிண்டா, அது தள்ள சுட்டிண்டா, அவ கிளம்பி போயிட்டான். நாரதரே கிளம்பலாமா? கட்டாயம் கிளம்புற சுவாமினர். கிளம்பினவர் அடுத்த என்ட்ரி எங்கனர்? சத்யபாமாத்துக்கு வந்தவர். அப்படியே கிருஷ்ணனை சேவிச்சாச்சு, ருக்மிணி பிராட்டியை சேவிச்சாச்சு, கிளம்பி போலாமேனர். வந்த வேலை முடியல, சத்யபாமாத்துக்கு போகணும். சத்யபாமா ஓடி வந்தா, ஆஹா நாரதரே வந்துட்டாருன்னு விழுந்தா, சேவிச்சா, அவர் உபச்சரிச்சா. சுவாமி இங்க அதிதி சத்காரத்தை ஏத்துக்கணும், அவசியம் இங்க 2 நாள் தங்கணும்னு அவ பிரார்த்திச்சா. உன்னை பார்த்தா எனக்கு என்னமோ பாவமா தோன்றது. என்ன சுவாமி இவ்வளவு பெருமூச்சு? இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு ஆத்துக்கு போனேன், கிளம்பு 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 கிளம்புன்னு சொன்னாலே தவிர்த்து அது என்னோடி அம்மா உன்ன மாதிரி அவ பிரியமாவே இல்லை. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். முதல்ல அந்த பூவை கொண்டு இங்க கொடுத்துருக்கணும் அப்படின்னு வாய்ஸை அப்படி குறைச்சிட்டு. சத்தியபாமா, என்ன சுவாமி முணுமுணுக்கிறீர்? ஒண்ணுமில்ல, சொன்னா பொல்லாப்போ, நாரதர் வந்தா கலகம்தான் பண்றாருன்னு என் பேரை சொல்லுவான். பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல, தேவலோக பாரிஜாத விருட்சத்தின் புஷ்பத்தை கொண்டுந்தேன், அது உனக்குன்னு தான் உணர்ந்தேன். கிருஷ்ணனுக்கு உன் பேர்ல பிரியம், உனக்கு தான் கொடுக்க போறான்னு பார்த்தேன். பாரு, நான் கொண்டு வந்தேன் இல்லையோ, வெடுக்கிற அந்த கிருஷ்ணன் பிடிக்கிறார். அதை விட வேகமா ருக்மிணி பிடிங்கின்னு போயிட்டார். இவன் ஒண்ணுமே சொல்லல. எனக்கு என்னமோ வருத்தமா இருக்கு, உனக்கு கொடுக்க முடியலையே, இவ்வளவு பிரியமா இருக்கியே, இவ்வளவு பாசமா இருக்கியேன்னு நினைச்சேன். அவ்வளவுதான். விரு 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 விருன்னு சத்யபாமாக்கு ஏற ஆரம்பிக்கிறது. சரி, நீ இப்ப என்னமோ மூட் அவுட்டா இருக்க, நான் அப்புறம் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன்னு கிளம்பி போயிட்டார். என்ன சுபமுகூர்த்தோஸ்திரி பவந்தோ மகாந்தோன்னு கிருண்ணந்தூன்னு சத்யபாமைக்கு விறுவிறு. கிருஷ்ணனுக்கு தெரியாதா நாரதர் எங்க போயிருப்பாருன்னு. அடுத்தது சத்யபாமா ஆத்துக்கு வரவுன்னு அவ கடு கடு கடுகடுன்றா. பாமா பாமா, என்ன இப்ப பாமாக்கு? நான் எங்க போயிட்டேன், இங்கதான் இருக்கேன். எல்லா ராத்திரியும் வர சத்தம் அங்கேயும் வந்தது.
இங்கதான் இருக்க, எங்கேயும் போல. ஏண்டிமா என்ன கோவம்? ஒரு 8 பூவுக்கு கூட நான் லாய்க்கு இல்லை, அதை என்கிட்ட கொடுக்க கூடாது, எல்லா ருக்மிணிக்கு தானே. உனக்கு ஏன் கவலை, உனக்கு மரமே கொடுத்துடுறேன்னு கிருஷ்ணன். பெரிய புஷ்பமே என்னன்னு இவர் சொல்லிண்டே இருக்கார். அப்ப இந்திரன் ஐராவதத்துல துவாரகைக்கு வரான். பூலோகத்திலேயே கால் பதிக்காத இந்திரன் ஐராவதத்துல துவாரகைக்கு வரான். வந்தவன் துவாரகையினுடையதான அமைப்புகளையும் மாட மாளிகையும் கூட கோபுரங்களையும் பிராசாதங்களையும் மண்டபங்களையும் பார்த்து வரான். பெரிய பெரிய எல்லாம் பொன்மயமாக ரத்னமயமாக இருக்கு. பார்த்துண்டே வரான். என்ன இந்திரன் சாமானியப்பட்டவன் இல்ல, வயத்துல பல்லு அவனுக்கு, வயத்துல பல்லு. நம்ம அமராவதியை விட துவாரகாவதி இவ்வளவு பிரசித்தமா இருக்கு. ஏன்னா அந்த சுதர்மான்றதான தேவசபை தான் இங்க வந்துருத்தே. கிருஷ்ணனுக்கு இவ்வளவு வைபவமா, கிருஷ்ணனுக்கு இவ்வளவு வைபவமானு பார்த்துட்டே வரான். இதுல என்னன்னா அவன் ஐராவதம்ன்றதான யானை மேல உட்காந்து வரான் இல்லையோ, யானைன்னு ஒண்ணு வந்தா லோகத்துல எல்லாரும் வேடிக்கை பார்ப்பான். அது எத்தனை வயசானாலும் பார்ப்பான். சில வஸ்துக்கள் நாம எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்கவே அழுக்காது. ட்ரெயின் பார்த்தா அழுக்காது, ஃப்ளைட்டை பார்த்தா அழுக்காது, யானையை பார்த்தா அழுக்காது, மயில் பார்த்தா அழுக்காது. ஆனா அதுவும் வெள்ளையான சாமானியான இல்ல, அது ஆடி ஆடிண்டு அந்த துவாரகையினுடைய வீதிகள்ல வருது. இந்திரன் இருமாப்போட நான் தேவேந்திரன் வந்திருக்கேன், வீதிக்கு வீதி எனக்கு பூர்ணகும்பம் கொடுக்க போறா, சஸ்திவாதிரம் சொல்ல போறானா, ஒருத்தர் கூட அவனை லட்சியம் பண்ணல. யானையை கூட யாரும் திரும்பி பார்க்கல. என்னடா எப்படின்னா, இதை விட வசத்தியான வஸ்துக்கள்லாம் எங்க துவாரகையில் இருக்கு. இது என்ன பெரிய யானை, வெள்ளை பெயிண்ட் அடிச்சு ஒரு யானையை அழைச்சுன்னு வந்துட்டா. சாதாரணமாக சர்க்கஸ் யானை கூட தான் ரோட்ல போறது, பிச்சை எடுக்கிறது. உங்க ஐராவதம் கூட அதுக்கு தான் வந்திருக்குன்னு நினைச்சிருக்கோன்னு எல்லாம் ஐராவதத்துக்கு தேங்காய் பழம் கொடுத்தாலே தவிர இந்திரனுக்கு பூர்ணகும்பமே கொடுக்குது. சில யானை 8 ரூபாய் கொடுத்தா வாங்காது, அதுக்கு 10 ரூபாய் காயின் 5 ரூபாய் காயின் கொடுத்தா தான் வாங்கும். அந்த மாதிரி ஐராவதம் மேல ஏறினான், போனான், பெருமாளுடைய சபையில இறங்கினான் சுதர்மால. கிருஷ்ணன் என்ன இருந்தாலும் இந்திரனும் இல்லையோ, கண்ணன் உபேந்திரன். உபேந்திரனா இந்திரனுக்கு அனுஜனாக பிறந்தவன், மூத்தவனா இருப்பதினாலே அவனுக்கு கௌரவங்கள் பண்ணி என்ன விசேஷம், என்ன சுவாமினா இந்திரன் கையை கூப்பினான். தயனீயேஷு தேவேஷு தேவதேவத்வயாதுனா அபாங்கா பரிபாத்யந்தாம் அனுக்ரோஷானுவர்த்தினா. கிருஷ்ணா, உன் கிருபா கடாட்சத்தை நீ தேவர்களான எங்கள் மீது வருஷிக்க வேண்டும். காரியத்திற்காக வந்திருக்கான் இந்திரன். நீ உன்னுடைய கிருபா வருஷத்தை எங்கள் மீது வருஷிக்க வேண்டும். தாமரை கண்களால் நோக்காய், தாமரை கண்களால் நோக்காய்னு தயனீயேஷு தேவேஷு தேவதேவத்வயாதுனா, எங்கள் மேல் சாபம் இழிந்து. தேவர்களான எங்களுக்கு பெரிய அனர்த்தம் விளைந்திருக்கிறது, பெரும் துயரத்தில் இருக்கிறோம், பெருத்த கஷ்டத்தில் இருக்கோம். கிருஷ்ணா, நீதான் சர்வரக்ஷகன், சர்வேஸ்வரன், காப்பார் யாரும் இல்லை, கடல் வண்ணா நீ ரட்சிக்க வேண்டும். விஷயத்தை சொல்லு. நரகாசுரன் பிராக்ஜோதிஷபுரம் என்பதான ஒரு பட்டினத்தை நிர்மாணித்துக் கொண்டு முரண் முதலான அசுரர்களுடன் சேர்ந்தவனாய்க் கொண்டு தேவர்கள் எல்லாம் ஹிம்சை பண்றான். அஷ்ட திக்பாலகர்களுக்கு அவ காரியத்தை பண்ண முடியல. அஷ்ட திக்பாலகர்கள் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இவன் நரகன் தன்னுடைய சைன்யத்தை தான் அந்த இடத்துல ஸ்தானத்துல நிவேசனம் பண்ணியிருக்கான். ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கெல்லாம். எந்த ஒரு சத்காரியம் நடக்க முடியல. ஏதாவது யாக யஜ்ஞங்கள் சத்காரியங்கள் நடக்கிறதுனா உடனே அந்த இடத்துக்கு நரகாசுரன் வந்துடுறான். வந்து அதை கெடுத்துடுறான். கிருஷ்ணா, நரகவதம் பண்ணி நீதான் ரட்சிக்க வேண்டும். சுஷுவே நரசிம்ஹம் துவாம் பக்த பிரக்லாத சம்முகம் ரக்ஷார்த்தம் இஹதீனானாம் ரத்னஸ்தூணேவ தேவகி. உன்னை எதற்காக தேவகி ஈன்றெடுத்தால் தெரியுமா? தேவகி பூர்வ சந்தியாயாம், தேவகி என்னும் கிழக்கு திக்கில் உதித்த சூரியன் என்றோ கிருஷ்ணானி. சுஷுவே நரசிம்ஹம் துவாம், நரசிம்மனான உன்னை சேவிக்கிறேன், நரசிம்மனான உன்னிடத்துல நான் சரணாகதி பண்றேன். பக்த பிரக்லாத சம்முகம் பக்தஸ்யதான வசிஷோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம குஹனாம் அதிஜக்முஷஸ்தே. ஏன் பிறந்தாய், எதற்காக பிறந்தாய்? நிருசிம்மாவதாரத்தினுடைய பிரயோஜனம் என்ன? நிருசிம்மாவதாரத்தினுடைய பிரயோஜனம் ஒரே ஒரு பிரயோஜனம் தான். சொன்ன வார்த்தை பக்தஸ்யதான வசிஷோ பரிபாலனாய, அந்த பிரக்லாதன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காகவே பிறந்தாய் அல்லவா? ரக்ஷார்த்தமிகதீனானாம் ரத்னஸ்தூணேவ தேவகி. இரண்யகசிபு வீட்டில் இருந்த ஒரு ரத்ன கம்பம் நிருசிம்மனாக உன்னை ஈண்டெடுத்தது. அதுபோல தேவகி என்னும் ரத்னம், அந்த ரத்னமானது நீல ரத்னமான கிருஷ்ணா உன்னை ஈண்டெடுத்தாலே லோகக்ஷேமத்திற்காகத்தானே சரணாகதி பண்ணுகிறேன், காப்பாற்று.
காலில் விழுந்து இந்திரன் கெஞ்சினான். சரி நான் பார்த்துக்கிறேன். கிருஷ்ணர் அபயப்பிரதானம் பண்ணிட்டார். அபயப்பிரதானம் பண்ணோடனே இந்திரன் மறுபடியும் திரும்பி போறார். அப்ப கருடனை நினைக்கிறார். கருத்பான் வரார். சத்யபாமாவை கூப்பிடுறார். வரியானி உன்னை அடிச்சு போறேன். எங்க? நரகாசுர யுத்தத்துக்கு. ஏன் சுவாமி? எங்க பார்க்குக்கு போறேன், பீச்சுக்கு போறேன், சினிமாவுக்கு போறேன், ஷாப்பிங் போறேன் அப்படின்னு சொல்லுவா. இப்பெல்லாம் மாலுக்கு போறேன் மாலுக்கு போறேன். என்னன்னு திருமால் விட்டுட்டா. இவளுக்கு மால் மீது மால். மால்னா என்ன அர்த்தம் தெரியுமோ இல்லையோ? மால்னா வியாமோகம், ஆசைன்னு அர்த்தம். ஷாப்பிங் மால் மீது ஆசை. பெருமாளுக்கு மால், பெருமாளும் மால் தான். ஷாப்பிங் மால் போனா எல்லாம் கிடைக்கிறது, பெருமாள்கிட்ட போனா எல்லாம் கிடைக்கிறது. ஆனா இதை விட்டுட்டு எங்க அங்க போயிட்டு இருக்கு. அங்க போனா உன் காடு தேயறது, இவனிடத்துல வந்தா உனக்கு எல்லாம் வளருது. அது புரிய மாட்டேன்றது. அதனால எதுக்கு என்ன கூப்பிடுறேன்? உன்னை பக்கத்துல வச்சிருந்தா சண்டை போடணும். ஒரு சமயம் இதே கிருஷ்ணன் வராக அவதாரத்தை எடுத்த பொழுது பிரளயார்ணவத்தில் மூழ்கி கிடந்த பூமி தாயாரை உத்தரணம் செய்தார். அப்பொழுது வராகப் பெருமானுக்கும் பூமி தேவிக்கும் ஏற்பட்ட ஒரு சம்ஸ்பரிஷத்தினாலே நரகன் என்னும் அசுரன் பிறந்தான். தனக்கு என்ன இருந்தாலும் அசுரனா இருந்தா கூட தன் பிள்ளைதானே என் பூமி தேவி வராக பெருமான சொன்னான், இவரை காப்பாத்து, என் பிள்ளையை காப்பாத்துன்னுச்சே. உன் பிள்ளையை நான் காப்பாத்துறது என் கையில் இல்லை, அவன் அசுரன். நம்ம 2 பேருக்கும் பிள்ளையா பிறந்திருந்தால் கூட அவன் அசுரன் தான். அவன் அழிக்கும் காலம் வந்தால் நான் கட்டாயம் அழித்தே தீருவேன். ஆனா ஒண்ணு, அதற்கு உன்னை சாட்சியா வச்சுப்பேன்னு பூமி தாயார் இடத்துல சொல்லிருக்கார். சத்யபாமா பூமி தாயாருடைய அம்சம். அதுக்காக இப்ப மட்டும் என் ருக்மிணியை கூட்டும் போல கேட்கலாமோ இல்லையோ? சத்யபாமா கூட வரணும். 2வது, எல்லாரும் என்ன பண்ணிட்டா, தீபாவளிக்கு நரகாசுரவதம், தீபாவளிக்கு நரகாசுரவதம். எங்க பெரியவா அப்படி சொல்லி வைக்கல. நரக சதுர்தசின்னு பேர் அதுக்கு. அதே பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பான். நரக சதுர்தசி. நரகாசுரனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அடியனுக்கு தெரியல. எந்த பெரியவாளும் அடியனுக்கு அப்படி சொல்லி வைக்கல. நானும் எத்தனையோ பெரியவாளை கட்டுவிட்டேன். நரகாசுரனை பெருமாள் அன்னைக்கு கொண்டார் அப்படிலாம் சொல்லலை எங்கேயும். நரக சதுர்தசி. ஏன்னா சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாக எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் பண்ணக்கூடாது சாஸ்திரம். சூரிய உதயத்திற்கு முன்பாக எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம். ஆனால் அந்த ஒரு தீபாவளி புண்ணிய காலத்துல அன்னைக்கு மட்டும்தான் சதுர்தசி, ஐப்பசி மாசம், அந்த கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி மட்டும்தான் எக்ஸம்டட். அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சிக்கணும். அதுவும் இல்லாமல் வெந்நீர்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே வெந்நீர்ல தான் ஸ்நானம் பண்ணணும். இது சாஸ்திரம். அன்னைக்கு சொல்லுவா பெரியவாழ்லாம், ஸ்ரீகாலியம் எண்ணெயிலையும் மகாலட்சுமி வாசம் பண்றான்னு சொல்லுவோம். பிரசித்தம் அது. ஸ்ரீதர ஐயாவாளுடைய சரித்திரத்தில் கூட கங்கையானது அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய கிணற்றிலிருந்து பெருகித்துன்னு சொல்றாலும். நரக சதுர்தசி ஸ்தானமே தவிர நரகாசுரனுக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியல. இல்லை நீங்க என்ன பெரியவாளை கேட்டுக்கோங்க. அந்த நரகாசுர வதத்திற்காக நீவான பிராச்சோதிஷபுரத்துக்கு கருடன் மீது ஆரோபணித்த கிருஷ்ணனும் சத்யபாமாவும் செல்கிறார்கள். ஏன் இந்திரன் வந்து பிரார்த்திச்சான்னு சொன்னா, இந்திரனுடைய தாயார் அதிதி தேவி. கஷ்யப பிரஜாபதிக்கு 2 மனைவிகள். ஒருத்தி அதிதி, மற்றொருத்தி திதி. திதியினுடைய பிள்ளைகள் தைத்தேயர்கள் என்னும் அரக்கர்கள், ராட்சசர்கள். தைத்தேயாள்னு அர்த்தம். அதே போல அதித்தியினுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஆதித்யாள்னு பேரு. ஆதித்யாள்னா தேவர்கள் அர்த்தம். அதித்தியினுடைய குண்டலம், அவ காதல ஜம்முன்னு ஒரு குண்டலம் மாதிரி போட்டு இருப்பாளாம். அந்த காலத்துல கிராமத்துல பம்படம் மாதிரி போட்டு இருப்பாள். ஒரு 10-12 சவரனுக்கு அது வாடு காது தோல் வரலும் தொங்கும். தோடுடைய செவியன்னு அதுலேருந்து இங்கே வரும். அதித்தி தேவி அழகான 2 குண்டலங்கள் போட்டிருந்தா. அந்த குண்டலங்களை நரகாசுரன் அபகரித்து சென்று விட்டான். தேவலோகத்து கிரீடா பர்வதமான மணி பர்வதம், ரத்னமயமான ஒரு மலை, அந்த மலையை அபகரித்தான். வெண்கொற்ற கொடையை அபகரித்தான். இதெல்லாம் கவர்ந்து சென்று விட்டான். அதிதி மாதா தாயார் அந்த குண்டலம் இல்லாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. ஸ்திரீகளுக்கு சில ஆபரணங்கள் சௌமங்கல்ய சித்தி, அது எப்பொழுதுமே இருக்கணும். என்னன்னா காதில் ஆபரணம் போட்டுக்கணும், காலில் மெட்டி போட்டுக்கணும், கழுத்துல தாலி திருமங்கல்யம் இருக்கும், மூக்கு குத்தி போட்டுருப்பா. இதுக்கெல்லாம் முத்தைத்தான்னு பேர். தெலுங்குலேயே முத்தைத்தா, கன்னடத்திலேயே முத்தைத்தா. 5 ஆவரணங்கள். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாச நறுங்குழலாய்ச்சிய மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டலையோ. பாசுரத்தில் ஆண்டாள் இந்த திருவாபரணங்களுடைய லட்சணங்களை சொன்னான். அதுபோல தாயார், நம்ம தாயார் அதித்தி தேவி,
அவள் குண்டலம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. கிருஷ்ணா நீ போய் தான் நரகாசுரனை கொன்று அந்த குண்டலத்தை எடுத்து வர வேண்டும்னு சொன்னதுனால இப்ப கிருஷ்ணன் வந்திருக்கார். பிராக்ஜோதிஷபுரத்துக்கு வரச்சேவே முரண் முதலான அசுரர்கள் எல்லாரும் கிருஷ்ணனை அவர்கள் பிடிக்கிறார்கள். அவர்களுடைய மாயா யுத்தத்தை எல்லாம் கிருஷ்ணன் வெற்றி கொள்கிறான். முரண், பஞ்சனன், முரனுடைய அந்த பஞ்சனன் வேற, இன்னொரு பஞ்சனன். இப்ப முரண், பஞ்சனன், முரனுக்கு 7000 பிள்ளைகள். இவர்கள் எல்லோரையும் கிருஷ்ணன் வெற்றி கொள்கிறான். சமந்தாத் வைரி துர்கஸ்ய க்ஷிப்த சக்ரஹ க்ஷணேன சஹ க்ஷுரான் தான் அச்சினத் பாஷான் ஆததான் சதயோஜனான். பல மாயா பிரயோகங்களை எல்லாம் அவர்கள் செய்ய, பானவருஷங்களை பிரயோகிக்க, கிருஷ்ணன் சுதர்சன சக்கரத்தை தான் பிரயோகித்து மாயவலைகளை எல்லாம் அறுத்து இறுதியில் பிராக்ஜோதிஷபுரத்திற்கே சென்று நரகாசுரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நேரடியாக யுத்தம் நடைபெறுகிறது. சத்யபாமாவை சாட்சி வச்சுண்டு நரகாசுரனும் கிருஷ்ணனும் சண்டை போடுறா. சண்டை போட்டு நரகாசுரனை கிருஷ்ணன் கொன்றொழிக்கிறான். நரகன் விழுந்தான். அவன் 16,000 பெண்களை கடத்தி வச்சிருக்கான். 1 இல்ல 2 இல்ல, 16,000 பெண்களை நரகாசுரன் கடத்தி வச்சிருக்கான். அத்தனை பெண்களையும் கிருஷ்ணன் விடுதலை பண்ணினான். அவ எல்லாரும் பார்த்தா சொன்னா, கிருஷ்ணா ஒரே ஒரு பிரார்த்தனை, என்ன, எப்போ உன்னை பார்த்துட்டோமோ என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு எப்போ உன்னை பார்த்துட்டோமோ அதன் பிறகு எங்களுக்கு வேறொருத்தன் மணாளன் இல்லை. மானிடவர்க்கென்று பெற்றுப்படுகிறேன் கண்டாய் மன்மதனே. வேற யாரையும் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல. கிருஷ்ணா நீ கல்யாணம் பண்ணிட்டா இப்பயே உன்னை இங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கைவிட்டுட்டோம்னா நாங்க இந்த இடத்துல பிராணனை விட்டுடுறோம்னு. பக்கத்துல கொட்டாபலி மாதிரி சத்யபாமா முழிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒரு முழம் பூவுக்கு ஆசைப்பட்டு இவர் கூட வந்தா இப்ப வரிசையா 16,000 பேர் பங்கு போட போறான். இதுக்கு அட்லீஸ்ட் ருக்மணி கூடயே கொஞ்சம் சமாதானமா போயிருந்தா ஒரு அதுல பாதி கிடைச்சிருக்குமே நமக்கு. இத்தனை பேரான கிருஷ்ணன் சொன்னார், இந்த பஞ்சாயத்து இப்ப வேண்டாம், எனக்கு மேல காரியம் இருக்கு. அதிதி தேவி வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பா, மணி 8:15 ஆயிடுத்து. ஆகையால நான் இங்க இருந்து அவளை பார்க்க போகணும், நீங்கெல்லாம் கிளம்பி துவாரகைக்கு போங்கன்னு அத்தனை பேரையும் கிளப்பி துவாரகைக்கு கிருஷ்ணன் அனுப்பிச்சுட்டான். கரெக்டா நாரதர், கிருஷ்ணா 16,000 பேருக்கும் உமக்கு கல்யாணமாமேன்னு. ஓய் உமக்கு என்ன அதை பத்தி விசாரம், கல்யாணம் பண்ணிக்கிற நானே அதை பத்தி வருத்தப்படல, உமக்கு என்ன சுவாமி. இல்ல எப்படி நைஷ்டிக பிரம்மச்சாரிக்கு இது என்ன கேள்வி கிளம்பி போனா நாரதர. அவருக்கு விட்டுல கொடையிறது. அவருக்கு நரகன் கவர்ந்து வந்ததான பர்வதம், குடை மற்றும் குண்டலங்களை எடுத்துண்டு நேர இந்திரலோகத்திற்கு சென்று அங்கு அதிதி தேவியினிடத்துல போய் சமர்ப்பிக்கிறார். இந்திரலோகத்துல அதிதி தேவியை போய் சேவிக்கிறார் கிருஷ்ணனும் சத்யபாமியும். அதிதிக்கு ரொம்ப சந்தோஷம், பிள்ளையும் மாட்டு பொண்ணா வச்சே. ஏன்னா அதிதியினுடைய பிள்ளைகள் தான் ஆதித்யர்கள் சொன்னமோ இல்லையோ, அதுல இந்த கிருஷ்ணன் தான் வாமனாவதாரத்தில் அதிதிக்கு பிள்ளையா பிறந்தால் அவன் உபேந்திரன் என்று பெயர் பெற்றவன். அதிதி கிருஷ்ணன். அப்ப சத்யபாமா என்றவள் யாரு, மாட்டு பெண்ணு தானே. 2 பேரும் விழுந்து சேவிச்சா, பூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணா. அந்த குண்டலத்தை கொடுத்தா, காதல போட்டு இப்பதாம்மா முகத்துல ஒரு லட்சணமே வருதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா, ஆசீர்வாதம் பண்ணா. சரி, இந்திரனுக்கும் சந்தோஷம், அவனுக்கு கிடைச்சது சொத்துலாம் கிடைச்சிருத்தோ இல்லையோ. வாங்க எங்க சபைக்கு அழைச்சிட்டு போனா, அந்த சபையில கிருஷ்ணன் சத்யபாமா உட்கார்ந்து இருக்கா. ஒரு பக்கம் இந்திரன், வாசவி இந்திராணி அவளும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா. அந்த சமயம்தான் இந்திராணிக்கு ஒரு சேட்டி நல்ல புஷ்பம், பாரிஜாத புஷ்பத்தை தொடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறார். இவள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்திராணி அந்த புஷ்பத்தை தன் தலையில் சூடிக்கொண்டாள். இதுதான் ஆழ்வார், என்னாதல் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள். உன் பர்த்தா இந்திரன், அவனால நரகாசுரனை எதிர்த்து சண்டையிட முடிஞ்சதா, நரகாசுரனை வெற்றி கொள்ள முடிஞ்சதா, பண்ண முடியலையே. கடைசியில யார் காலில் வந்து விழுந்தா, என்னாதல் கிருஷ்ணன் காலில் வந்து விழுந்து சரணாகதி பண்ணி, கிருஷ்ணா நீ காப்பாத்து, அம்மா குண்டலங்களை கொண்டு வா, நரகாசுரன் தேவர்களை எல்லாம் ஹிம்சிக்கிறான், அஷ்ட திக்பாலகர்கள் அவரவர்கள் காரியத்தை பண்ண முடியாமல் தவிக்கிறோம், நீதான் சர்வரக்ஷகன் வந்து காலில் விழுந்தவன், இப்ப சிம்மாசனத்துல ஏறி உட்கார்ந்துட்டான். அவன் பொண்டாட்டிக்கு அவனை விட கர்வம் அதிகம். உண்மையில என்ன பண்ணிருக்கணும், இவா புஷ்பங்களையும் சந்தனங்களையும் கொண்டு வந்து கிருஷ்ணனையும் சத்யபாமாவையும் உட்காந்து வச்சு சிம்மாசனத்துல அவளுக்கு இந்த புஷ்ப சந்தனங்களினால அர்ச்சனை பண்ணிருக்கணுமா வேண்டாமா, பூசணைகள் பண்ணிருக்கணுமா வேண்டாமா. இது வெறும் எடக்கூட்டம்.
இதுக்கு முன்னாடி இந்திரன் பண்ணியிருக்கானா? தசரத மகாராஜாவுடைய சரித்திரத்தை போஜ மகாகவி சொன்னான். தசரதன் சொர்க்கத்துக்கு வருவானாம். வந்த உடனே தன்னுடைய ஆசனத்துல பாதி கொடுப்பான் இந்திரன். சங்கிரந்தனேன விஹிதாசன சம்பிபாகா பிருந்தாரிகாரி விஜயே சுரலோகலுப்த மந்தார மால்ய மதுவாசித வாசபூமிகி. போஜ சம்பு அரியாசனத்துல பாரி கொடுப்பான். தன் கழுத்துல போட்டு பாரிஜாத மாலைய அவன் கழுத்துல போட்டா தசரதனுடைய மார்புல தேவலோக பாரிஜாத புஷ்பத்தின் பரிமளம், அந்த தேன் பெருக்கு எப்பொழுதும் கமகமகமான வாசனை அளிக்கும்னு சொன்ன. சரண் தர்ஷன் வழங்கும் காஞ்சிவரதன் பிரம்மோற்சவம் மற்றும் திருவஹீந்திரபுரம் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் டிவிடிக்கள் வெளியீடு. உங்கள் பிரதிக்கு இன்றே முந்துங்கள். அப்ப மனுஷன் கழுத்துல போட்டிருக்கே இல்லையா? சாதாரண மனுஷன் தசரதன் ராமனை பெற்றெடுத்தால் கூட ராமன் தான் பரமாத்மா, ராமன் தான் பரம்பொருள் ஞானமே இல்லாத தசரதன். அவனுக்கெல்லாம் உன்னுடைய மாலையை ஷேர் பண்ணிட்டியே. இங்க சாட்சாத் பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் லோகேஸ்வரன் வந்திருக்கானே, அவனுக்கு கொடுக்கணும் உனக்கு தோணலை பத்தியான் தெரியல இந்திராணிக்கு. சத்தியமாமா வாங்க போலாம், போறோம் எல்லாம். ஏம்மா அவருக்கு இங்கிருந்து தெரியாது, அவருக்கு இதெல்லாம் கவனிச்சாரா கிருஷ்ணன்? அவர் எதையுமே கவனிக்காமல் இந்திரன் கூட வாங்கன்னா போலானா நானே போட்டா அப்படின்னு ஆகும். வேற வழி பின்னாடி போக வேண்டியதுதான். சரிப்பா இந்திரா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பினார். கிட்டு கிட்டுன்னு வந்தா இவருக்கு முன்னாடி கருடன் மேல ஏறி உட்கார்ந்தான். ஒரு அழுத்தி தோப்புன்னு சத்தியமாமா அந்த கருடன் மேல ஏறி உட்கார்ந்தான். ஏறி உட்காந்து பழக்க ரோஷம் என்ன அந்த ரக்கைய அப்படின்னு பட்டக்கன் அடிச்சா. டோரை சாத்தினாலாம் கோபத்துல. கருடன் மேல ஏறு சுவாமி டோர் அப்படின்னா அவர் ரக்கையை போட்டு பழக்கன்னு உடைச்சா. கருடன் இந்திரனுடைய வஜ்ராயுதத்துல கூட கருடனுக்கு ஒரு விதமான துன்பமும் ஏற்பட்டதே கிடையாது. ஒரு அழுத்தத்துல கருடன் குலுங்கவே குலுங்கிட்டான், நடுங்கி போட்டான். என்னவா இது, என்ன சமாச்சாரம்? எல்லாம் அவங்க எஜமானே கேளு, அவரையே கேட்டுக்கோ. ஓஹோ இவா சண்டையில நாம தலையிட்டோம்னா நம்ம காலி வாய முடின்னு உடனே கிருஷ்ணன் ஏண்டியம்மா என்ன சமாச்சாரம், ஏன் இவ்வளவு கோபத்தோட வந்துட்ட, என்ன நீங்க என்ன சொல்லி என்ன அழிச்சு வந்தேன்? நரகாசுரனை கொல்லலாம். அதான் அதெல்லாம் ஏமாத்தம் உண்டாச்சே. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? எத்தனையோ சொல்லியிருக்கேன், யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரேன்னு அப்பப்ப யார் யாரையோ கன்வின்ஸ் பண்றதுக்கு எத்தனையோ சொல்லியிருக்கேன். பானைக்குள்ள கைவிட்டு என்ன தேடுறேன்னு கேட்டா கண்ணுக்குட்டியை தேடுறேன்னு கூட சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நம்பிதான் நான் இப்ப ஏமாந்து இப்படி நிக்கிறேன் அப்படின்னா சத்தியமாம தேவலோகத்துல வந்து கண்ண கசகரான். ஏமா நடந்ததே சொன்னா நீங்க ஒண்ணுமே பார்க்கலையா? பார்க்கல. இது கூட இல்லாம நீங்க என்ன பராத்பரன், இது தெரியாம நீங்க சர்வேஸ்வரனா அப்படின்னாரு. ஏமா என்ன அந்த இந்திராணி அவள் புஷ்பத்தை எனக்கு கொடுக்கல, கீழே தான் ருக்மிணி கொடுக்கல, ருக்மிணிக்கு நீங்க கொடுத்துட்டேன்னா இங்கேயும் வந்து எனக்கு அவமானம். கொடுக்கல பாருங்க என் தலை வெறுமதான் இருக்கு. கொடுக்கலையா? சரி அப்ப என்ன பண்ணலாம்? இந்திரா என் ஆம்பியாளுக்கு அந்த புஷ்பத்து பேர்ல ரொம்ப ஆசை, கொஞ்சம் ஒன்னு ஆம்பியாள் கிட்ட சொல்லி அதை வாங்கி கொடுன்னு. இந்திரனுக்கு பயம், அவன் நரகாசுரனை கூட நேரம் மீட் பண்ணிடுவான். இந்திராணி கிட்ட போய் அவகிட்ட என்னன்னு சொல்லி கேட்கறது? கிருஷ்ணா இல்லடாப்பா, நானும் ஆத்துக்கு போனோம், நீ ஆத்துல சௌக்கியமா இருக்கணும், ரெண்டு பேரும் இப்ப பரஸ்பர ஹிதைஷனா, வேற வழி இல்லை. இந்திராணி அது போயும் மனுஷா, அதுவும் ஆடு மாடு ஓட்டுறவா, உங்களுக்கு என்னவோ பெருசா உதவி பண்ணிட்டா இதெல்லாம் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் என்னுடைய ரைட்ஸ். இந்திராணிக்கு என்று ஏற்பட்டதான புஷ்பங்கள் இதெல்லாம் நான் தரமாட்டேன், நீங்க போய் அனுப்பிச்சிருங்க அப்படி அப்படின்னா இது சத்யபாமாக்கு காலையிலே விழுந்துட்டு இந்திரன் இல்லப்பா முடியாது, அவ சொல்றது நியாயம்தான், இது தேவலோக புஷ்பம்னா. ஏண்டாப்பா தேவலோக புஷ்பம்னு இப்பதான் உனக்கு தெரியுமா? அம்மா குண்டலத்தை நரகாசுரன் தூக்கின்னு போகச்சே நீங்கள்லாம் தேவர்கள் ஞாபகம் இல்லையா? ஐராவரத்தோடு ஓடி வந்து என் மாளிகை வாசல்ல விழுந்து என் திருவடி வாரத்தை சரணாகதி பண்ணச்சே உங்களுக்கு அந்த ஞாபகம் இல்லையான்னு. அந்த விஷயம் வேற, இந்த விஷயம் வேற. கொடுப்பியா மாட்டியா? கொடுக்க மாட்டேன் கிருஷ்ணா. நீ உதவி பண்ண உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன், சரியா போச்சு. மாட்டியா? மாட்டேன். அப்பா வைணதையா நாழியாச்சு கிளம்பணும், அந்த மரத்தை கொஞ்சம் எடுத்துடுவான்னு பெருமாள். வேற ஒண்ணுமே வாயை திறக்கவே இல்லை. நமக்கு நாழியா எடுத்து கிளம்பணும் வா அப்படின்னு தன்னாதன் காணவே தன் பூ மரத்தினை இந்திராணி பார்த்துட்டு இருக்கா. இந்திராதி தேவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தன்னாதன் காணவே தன் பூ மரத்தினை வண்ணாத புள்ளால் வலிய பருத்திட்ட
என்னாதல் வன்மையை பாடிப்பற என்பிரால் வன்மையை பாடிப்பற பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது அப்படியே அபகரணம். வேரோடு பறித்தான் கருடன், அதை தூக்கின்றான், தோல் மேல வச்சுட்டான். சுவாமி போலாமா? ஓகே போலாம்னா இந்திரனுக்கு எப்படி இருக்கும்? நான் அயோக்கியத்தனம், நாங்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம், அப்படியே வந்து பறிச்சுட்டு போறானே. இப்படித்தான் இந்த கருடன் போன சமயத்துல அமிர்த கலசத்தை தூக்கி போயிட்டான். இவன் சொர்க்கத்துக்கு வந்தாலே ஏதாவது லூட் அடிச்சுன்னு போறானே, இப்ப மரத்தெல்லாம் தூக்கிட்டு போறானே. இந்திரன் ஐராவரத்து மேல ஏறிண்டு வஜ்ராயுத பாணியா வந்தான். இந்திரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் மாபெரும் யுத்தம் நடைபெறுகிறது. இந்திரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் யுத்தம் நடக்கிறது. தேவலோகங்கள்லாம் நடக்கிறது, பூலோகம்லாம் நடக்கிறது. என்னடா பெருமாள் இந்திரன் கூட சண்டை போடுறாருன்னா, ஏண்டா என் உதவி உனக்கு தேவைப்பட்டது, இப்ப எனக்கு ஒரு சாதாரண மரத்தை கூட நீ கொடுக்க மாட்டியானா அதி ஆக்ரோஷமா கிருஷ்ணன் அடிக்கிறார் இந்திரனை. அப்ப கஷ்யப பிரஜாபதி ஓடி வரார். இவ ரெண்டு பேருக்கும் தந்தையார். அந்த கஷ்யப பிரஜாபதி ஓடி வந்து சண்டையை நிறுத்துங்க, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாமா? சொத்து தகராறு வந்து சண்டை போட்டுக்கலாம், ஆனா ஒரு மரத்துக்காக தகராறு போட்டு, ஒரு மரத்துக்காக தகராறா? சில சொத்துக்கள் விசித்திரமா இருக்கும், அதை எப்படி பிரிச்சுக்கிறது? ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். எப்படி பிரிச்சுக்கிறது? அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் சொத்து, பாகப்பிரிவு நடந்தது, எல்லாம் எடுத்து ஒரே ஒரு பசுமாடு. இந்த பசுமாடு எப்படி பிரிச்சுக்கிறது? முன்னாடி ரெண்டு கால், பின்னாடி ரெண்டு கால் பிரிச்சுக்கிறதா? அதுலயும் சண்டை. உனக்கு மட்டும் கொம்பு ரெண்டு எக்ஸ்ட்ரா, எனக்கு மட்டும் பின்னாடி இல்லை. கோர்ட்டு கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு. அவன் என்ன பண்ணான்? பசுமாட்டை தூக்கி ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சான். இவன் வாய்தா வாங்கி, அவன் வாய்தா வாங்கி, அவன் வாய்தா வாங்கி, இவன் வாய்தா வாங்கி, கிட்டத்தட்ட கேஸுக்கு சஷ்டியத்தை பூர்த்தி ஆயிடுத்து. அதுக்குள்ள எத்தனை ஜட்ஜி மாறி இருப்பா? ஒரு ஜட்ஜி வந்தான். என்னன்னு, சார் எங்க அப்பா சொத்துல நாங்க ரெண்டு பேரும் பங்கு பிரிச்சுக்கணும், பசுமாடு யாருக்குன்னு எங்க ரெண்டு பேருக்கு சொத்து தகராறுனா, சரி இந்த தகராறுக்கு காரணமான பசுமாட்டை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண ஒண்ணு. அது எங்க இருக்கும்? அது கேஸே 60 வருஷமா நடந்துருது. இந்த தகராறுக்கு காரணமான பசுமாட்டை கோர்ட்டில் கொண்டு வந்து ஆஜர்படுத்தவும்னா எங்க இருந்து ஆஜர்படுத்துறது? அது முடிஞ்சே போயிட்டு இருக்கும். அதுக்குள்ள இவன் ரெண்டு பேர் சொத்தே போயிட்டு இருக்கும். விசித்திரமான வழக்குகள்லாம் உண்டாச்சு. ஒரு மரத்துக்காக அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாமான்னா கிருஷ்ணன் சொன்னான், அப்பா நான் அனாவசியமான யுத்தத்துக்கு வரல, ஒரு முழம் பூ கேட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். இவனுக்கு சக்தி சாமர்த்தியம் இருந்தா ஒண்ணு நரகாசுரனை இவனை வதம் பண்ணிருக்கணும். அந்த சக்தி சாமர்த்தியம் இல்லை. நான் கருடன்கிட்ட சொன்னேன், இந்த மரத்தை பறித்து கொண்டு போகிறேன்னு. இந்திரனை கஷ்யபர் கோச்சுக்கிறார். டே நீ இந்திரன்னா அவன் உபேந்திரன்டா, போன அவதாரத்திலே மகாபலியில் நிறுத்திருந்து உன்னை காப்பாத்தினவன் இந்த பெருமாள் தானே. அதே கிருஷ்ணன் தான் இப்ப வாசுதேவனாக வசுதேவாத்மஜனாக பிறந்திருக்கான். ஆகையால இந்திரா நீ பண்றது தப்புன்னு கஷ்யப பிரஜாபதி சொல்லி இந்த விரக்ஷத்தை பூலோகத்துக்கு அனுப்புன்னு. இந்திரன் சொன்னா போனான்னு கவலையப்படாத, போன வேகத்தை திருப்பி அனுப்புறேன் பரவாயில்ல அப்படின்ட்டு கிருஷ்ணன் சொல்லிட்டு அங்கிருந்து அந்த மரத்தை பறித்து கொண்டு வருகிறார். இது வரையிலும் துவாரகையில சங்கநிதி, பத்மநிதி இதெல்லாம் செல்வத்தினுடைய பெருமை. சங்கன சிக்லீத வசமே கிருஹேன்னு ஸ்ரீசுக்தத்துல பிராட்டிய பிரார்த்திக்கிறமே. சிக்லீதர் இவாள்லாம் நல்ல நிதி, சங்கநிதி பதுமநிதிக்கெல்லாம் இவாள்லாம் அதிகாரிகள். அது மொத்தம் துவாரகையில வெல்த்துக்கு குறவே கிடையாது. தேவசபையான சுதர்மா வந்துருத்து. இப்படி உலகத்துல எதெல்லாம் உத்தமமான விஷயங்களோ அது அத்தனையும் இருக்கு. கிருஷ்ணன் சொன்னா சத்யபாமா கிட்ட, இத்தோட 10+1 என்னது? இந்த பாரிஜாத மரமும் நம்முடைய துவாரகையில் விளங்க போகிறது. சங்க பத்ம சுரபாத பாதிபிஹி ஸ்லாகிதாம் த்ரிதிவதோ குணாதிகாம் மானனீய சரிதாமயா சஹ துவாரகாம் துவமதிவாத்ஸ்யசி பிரியே. பிரியே, எனக்கு மிகவும் வேண்டியவள், எப்பொழுதுமே உன்னிடத்தில் எனக்கு அன்பு பிரேம அதிகம். சங்கநிதி பத்மநிதி முதலான உயர்ந்த நிதிகள் துவாரகையில் பல உண்டு. அவற்றுடன் சேர்ந்து மானனீய சரிதாமயாசஹ துவாரகாம் துவமதிவாத்ஸ்யசி பிரியே, இந்த கல்பக விருட்சமும் விளங்கப் போகிறது. ஆண்டாள் பாசுரம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். இந்த பாசுரத்திற்கு முக்கூர் சிவன் அழகேசிங்கர், அகோபில மடத்தின் 44வது பட்டம் சிவன் அழகேசிங்கர், சிவன் சடகோப ஸ்ரீ வேதாந்தரேசிகரீந்திர மகாரேசிகர், அந்த அழகேசிங்கர் வியாக்கியானம் பண்ணார். 33 அமரருக்கு முன் சென்று, 33 கோடி தேவர்களுக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும். கப்பம், கப்பம்னா
கம்பம் நடுக்கம். அந்த நடுக்கம்ன்றது பாசுரத்தின்படியாக கப்பம்னு ஆயிடுது. இது அழகேசங்கர் இன்னும் சூக்ஷமா வியாக்கியானம் பண்றார். எப்படி? கப்பம், கப்பம்ன்றது கற்பம், கற்பம்னா கற்பக விருட்சம். அத்தனை தேவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கப்பம் தவிர்க்கும் கலியே, பாரிஜாத மரத்தை வேருடன் பிடுங்கி எடுத்து வரக்கூடிய சப்பமுடையாய், திரளுடையாய், மிடுக்கு உடையவன், பராக்கிரமம் வாய்ந்தவன், யாராலையும் அவனை தடுக்க முடியாது. அழகா அந்த பாரிஜாத விருட்சத்தை கொணர்ந்தார் துவாரகையில். அதுவும் குறிப்பா சத்யபாமா வீட்டில் நட்டான். சத்யபாமா சொன்ன இங்க நடலாமா அங்க நடலாமா? கிருஷ்ணன் சொன்னார், சத்யபாமா, உனக்கு எனக்கு இனிமே சண்டையே வரக்கூடாது. அதனால வாஸ்து பிரகாரம் காம்பவுண்டு சோறு ஓரமா தான் அந்த பாரிஜாத விருட்சத்தை நடுவேன் அப்படின்னு பாரிஜாத விருட்சத்தை காம்பவுண்டு ஓரமா. சத்யபாமா சொன்னா புதுசா வாஸ்து அரங்கன்னு கத்துட்டு, இது சைனீஸ் வாஸ்து. இந்தியாவுக்கு எதிராக சைனீஸ் வாஸ்து, அதை பத்தி யார் யோசிக்கிறா? நாம இருக்கிறது பாரத வருஷே பரதக்கண்டேன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம், மேரோஹோ தட்சிணே பார்ஷன். இதுக்கு எங்க சைனீஸ் வாஸ்து வந்து? கிருஷ்ணன் அந்த சமயத்துல சத்யபாமாவுக்கு ஒரு ஆன்சர் பண்ண இல்லையோ? சரி பரவாயில்ல, அப்படி ஓரமா நட்டுட்டான். கிருஷ்ணன் துவாரகையில ஒவ்வொரு தேவிக்கும் ஒவ்வொரு மாளிகை. அது எப்படி இருக்கான ஒவ்வொரு லோகம் மாதிரி இருக்கான். ஹரியஸ்வம், கிம்புருஷம், கேதுமாலம், பத்ராஸ்வம்னு எப்படி வருஷங்கள். வருஷங்கள்னா இப்ப பாரத வருஷம், அது மாதிரி ஹரியஸ்வம்னு ஒரு வருஷம், கிம்புருஷம்னு ஒரு வருஷம். ஸ்தானத்துக்கு பேர் வருஷம், வருஷம் இல்ல வருஷம். அந்தந்த வருஷங்கள்ல பெருமாள் ஒவ்வொரு ரூபத்துல சேவை சாதிக்கிறான்னு பூகோள நிர்ணயம். அதே போல ஒவ்வொரு தேவிக்கு ஒவ்வொரு விதமான மாளிகைகள் வரிசையா கட்டி கொடுத்திருக்காரு பெருமாள். சத்யபாமா திருமாளிகை ஓரமாக அந்த காம்பவுண்ட் சோரமாக பாரிஜாத புஷ்பத்தை விருட்சத்தை நட்டு வச்சான். சத்யபாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுநாள் கார்த்தால் அந்த செடி பூத்துக்குழுங்கிற அழகை வந்து பார்த்தா செடி மொட்டையா இருந்தது. எங்கடா புஷ்பங்கள்னால? காம்பவுண்டு சோரோரமா நட்டாரோ இல்லையோ, மொத்த புஷ்பமும் காத்துல ருக்மிணி பிராட்டினுடைய திருமாளிகள் உருது. ஒரு பூ கூட இந்த பக்கம் விழல. அது எங்கே இருந்து தான் மூக்குல வேர்க்குமோ தெரியல. நாரதர் கரெக்டா டைன்னு இறங்கி வர. என்ன சத்யபாமா, சமாச்சாரம் கேள்விப்பட்டனே, பெருமாள் உனக்கு மரத்தையே கிஃப்ட் கொடுத்துட்டாராமே. பத்தியா, மீதி பேருக்கெல்லாம் பூங்கொத்து தான் கொடுப்பார், உனக்கு மரத்தையே கொடுத்துட்டார். மரத்தை கொடுத்து என்ன சுவாமி பிரயோஜனம்? மனசை கொடுக்கலையே. ஏண்டியம்மா, பேக்கல்ல போய் பாருங்க சுவாமி, புஷ்பம் மொத்தம் ருக்மிணி ஆத்துல போய் விழுந்து கொடுத்துறாரு.